ஹெட்டிங் எழுதிப்பா. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சீரான வட்டப்பாதை இயக்கம். ரைட். அதுக்கு முன்னாடி சர்க்கிளை பற்றி சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன். இது ஒரு சர்க்கிள் கவனிக்கிறியா? இது ஒரு சர்க்கிள். சர்க்கிளோட இது சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட எந்த எஜ்ஜுக்கு கோடு போட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட லைன் எடுத்துக்கலாம். அந்த லைனுக்கு பேர் ரேடியஸ். அதே மாதிரி இன்னொரு இடத்துல லைன் போட்டுக்கலாம், இதுவும் ஒரு ரேடியஸ். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இது எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஆங்கிள் தீட்டா. அப்போ தீட்டாங்கிறது தான் என்னது? ஆங்கிள், கோணம்னு சொல்லுவோம். எவ்வளோ சார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் 45 இருக்கலாம். ஒருவேளை இங்கே போச்சுன்னா 90 இருக்கலாம். அகெயின் இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து இந்த கோடுக்கு 180 டிகிரி. அகெயின் இங்கேருந்து இங்கே இந்த வந்துச்சுன்னா இங்கேருந்து இந்த கோடு இது வரைக்கும் வந்துச்சுன்னா 270 டிகிரி. இங்கே போகிறப்போ அகெயின் 0 டிகிரி. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கோடும் ஒன்றுக்கு மேலே உட்காந்துருந்துச்சுன்னா 0 டிகிரி. இந்த ஒரு கோடுக்கு இன்னொரு கோடுக்கு இப்படி எல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா 90 டிகிரி. ரெண்டுக்கும் நடுவில் இப்படி ஷேப் வந்துச்சுன்னா 180 டிகிரி. இங்கிருந்து இது வரைக்கும் கீழே வந்துச்சுன்னா 270 டிகிரி. இந்த கோடு இன்னொரு கோடு போயிட்டு ரிட்டன் இதே இடத்துக்கு வந்துச்சுன்னா, ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு வந்துச்சுன்னா அதுதான் 360 டிகிரி. 360 டிகிரி வந்துச்சுனால அது என்னது? 0 டிகிரிக்கு ஈக்குவல். அப்போ மொத்தம் 360 டிகிரி இருக்கும் ஒரு சர்க்கிளுக்கு. 8வது கிளாஸ் சயின்ஸியா? எனக்கு இது கூட இல்லை, 8வது கிளாஸ் சயின்ஸ் நடத்திட்டு இருக்கேன். ஸோ மொத்தம் 360 டிகிரி இருக்கும். சரி, ஓகே, ரைட். இந்த 360 டிகிரி இருக்குங்க இல்லையா, இது சிம்பிளாக 2πன்னு சொல்லலாம். இப்படி போட்டால் இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்படி போட்டால் இதுக்கு பேர் டிகிரின்னு அர்த்தம். இந்த மாதிரி போட்டோம்னா இதுக்கு பேர் ரேடியன்னு அர்த்தம். அப்போது நான் ஞாபகம் வச்சுக்கோ, தீட்டா அப்படின்னா ஆங்கிள், முழு பேர் பிளைன் ஆங்கிள், தலைக்கோணம். வெளியே என்ன வேடிக்கை? போகிற வெளியா? அப்புறம் என்ன வெளியே வேடிக்கை? வந்ததை நான் பார்த்துக்கிறேன், நீ பாரு, கொஞ்சம் கவனி. ஸோ இதுக்கு பேர் தலைக்கோணம். சரி, ஆங்கிள் தீட்டாவோட யூனிட் என்ன சார்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டிகிரியாக இருக்கலாம், இல்லையா ரேடியனாக இருக்கலாம். 2 யூனிட் இருக்குது. இதில் ரேடியன் அப்படிங்கிறதா எஸ்ஐ யூனிட். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லோருமே ஃபாலோ பண்ண வேண்டியது ரேடியனை தான். அப்போ பிளைன் ஆங்கிளோட யூனிட் என்னென்ன கேட்டேன்னா, பிளைன் ஆங்கிளோட யூனிட் என்னென்னா டிகிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன். ஒன்று டிகிரி, இன்னொன்று ரேடியன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எது எஸ்ஐ யூனிட்? எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 360 டிகிரி. 360 டிகிரிக்கு எவ்வளோ ரேடியன் ஈக்குவலாக இருக்குன்னா 2π ரேடியன்னு சொல்லுவாங்க. 2π RADன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. கிளியரா? ரைட். ரெண்டையும் 2ஆல் வகுத்தோம்னா 360 12 டிவைட் பண்ணால் 180 டிகிரி. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் வெறும் π. அப்போ இதுவும் ஈக்குவல் தான். அப்போ 180 டிகிரிங்கிறது πக்கு ஈக்குவல். அப்படின்னா பாதி சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். எப்படிமா? பாதி சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணால் அதோட வேல்யூ தான் என்னது? π. மீதி சர்க்கிளையும் கம்ப்ளீட் பண்ணனா அதோட வேல்யூ π. ஸோ 2π 2π. அப்போ ஒரு சர்க்கிள்னால் எத்தனை π இருக்கும்? 2 π இருக்கும். π பையோட வேல்யூ என்ன? 22/7 இல்லையா? 3.14. இதுக்குமே காரணம் இருக்குது, அதெல்லாம் இன்னொரு கிளாஸில் சொல்லித்தரேன். போய் வேல்யூ மட்டும் பார்த்துட்டா போதும். சரி, இங்கே பேக் டு த டாபிக் வருவோம். பேக் டு த டாபிக். அப்போ ஏன் சர்க்கிளை பற்றி கொஞ்சம் கற்றுக்குறோம் அப்படின்னா, இனிமேல் இதுதான் நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். ஒரு சர்க்கிள் சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, பைக் இருக்குது, பர்சன் இருக்குது, பேர்ட் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம், ஒரு பைக் இருக்குது, கார் இருக்குது, வாட் எவர்.
இப்போ இது என்ன பண்ணுதுன்னா சர்க்கிள் பாத் எடுக்குது. இப்படி என்ன பண்ணுது, பாத்துலேயே சுற்றிட்டு வருது. அகெயின் ரிட்டன் இதே இடத்துக்கு வந்துடுது. பாயிண்ட் புரியுதா? இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது சர்க்கிள் பார்த்து எடுத்து அந்த பஸ் ஸ்டாப் போயிட்டு பசங்களை இறக்கிட்டு புது ஆளுங்களை ஏற்றிக்கிட்டு அகெயின் இதே இடத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கலாம், இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு. அப்போ இது ஒரு சர்க்கிள் மோஷன் தான். சர்க்கிள் மோஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம், ஆனால் அது சர்க்கிள் ஷேப்பில் பார்க்க மாட்டோம். நமக்கு பியூர் சர்க்கிள் இருக்காது, பட் மோரலஸ் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பாத்தில் ட்ராவல் பண்ணுறப்போ இதுதான் ஏரோ. இப்படி பாத்தில் ட்ராவல் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டோன்னா சர்க்குலர் மோஷன் டெவலப் ஆகுது. அப்போ அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், கலீலியோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சர்க்கிள் பாத்தில் கலீலியோ ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஒரு விஷயமும் எப்படி போகுது நம்ம பேசிக்காக தெரியறதுக்கு இது நமக்கு தேவை. இந்த இடத்துல உனக்கு இப்போ இது போட்டிருக்கு இல்லையா, இது பிளைன் ஆங்கிள், தலைக்கோணம். இதுக்கு வந்து யூனிட் இருக்குது. எந்த யூனிட் இருக்குது, டிகிரிங்கிற யூனிட் இருக்குது, ரேடியன் யூனிட் இருக்குது. ஆனால் என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. பிளைன் ஆங்கிள் அண்டு சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. பிளைன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆனால் ரெண்டுக்குமே என்ன இருக்குது, யூனிட் இருக்குது. பிளைன் ஆங்கிளோட யூனிட்டு ரேடியன் இல்லையா, டிகிரி. சாலிட் ஆங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தேவை ஸ்டெரேடியன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெசனோட கண்டினியூவிட்டி. சரி, இப்போ இது என்ன ஆகுது, ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டு இருக்கு. சரி சார், சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டு இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதுலேயுமே நீ என்ன பண்ணலாம், சென்டர் பாயிண்ட் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் ரேடியஸ் தானே, ரைட். பட் இன்னொரு இடம் பஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா. ஆனால் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கோடு தான். எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லித்தரேன், கணக்காவணி. தீட்டாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். தீட்டா ஒரு வெறும் பாயிண்ட் மட்டும் கிடையாது, தீட்டா ஒரு ஆக்சிஸ். அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வெக்டார்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகே, ஆங்கிள் ஆஃப் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் 12th தான் வரும், பட் இங்கே ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தரேன். வலது கை கட்ட விரல் விதின்னு சொல்லலாம். இது என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் சொல்கிறேன் பாரு. இதுதான் ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கக்கூடாது, ரைட் ஹேண்ட் எடுத்துக்கணும். ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிறேன், கர்ல் பண்ணுற நேச்சர் இதுதான் கர்ல், சுற்றுறது கர்ல். அண்ட் இந்த கட்டை விரல் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை கொடுக்கும். இங்கே எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்க்குலர் எடுத்துக்கலாமா, அதே பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் பாத்தில் சுற்றிட்டு இருக்கு. சரி சார், சர்க்கிள் பாத்தில் சுற்றிட்டு இருக்கு, பஸ் இங்கே இருக்கு, சர்க்கிள் பாத்தில் சுற்றிட்டு இருக்கு. இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் பஸ் இங்கே வந்துடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்புறம் இங்கே போயிடுது. அப்போ இந்த லைன், இந்த இடம் என்னது, தீட்டா. லிசன் பா, இந்த தீட்டா எந்த ஆக்சஸ் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, லிசன், பஸ் எங்கே போகுது, இப்படி போகுது. ஓகேவா? அப்போ கை வலது கை இப்படி வச்சுக்கோ. பஸ் இப்படி போகுது. ஸோ இப்படி கர்ல் பண்ணு. இப்படி கர்ல் பண்ணால் இந்த போர்டுக்கு வெளியே என்ன வருது, இந்த போர்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தீட்டா வெளியே வரும். ஓ சரியா? இதுவே பஸ்ஸு கீழே போச்சு அப்படின்னா, இங்கே பாரு, பஸ்ஸு கீழே போச்சுன்னா உன் கையை இப்படி வச்சா மட்டும் தான் கீழே காட்ட முடியும். அப்போ என்ன ஆகும், தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா உள்நோக்கி போகுதுன்னு அர்த்தம். பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. உனக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எடுத்துக்கிட்டேன்னா, கர்ல் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் மோஷனோட டைரக்ஷனாக இருக்கணும். சரி சார், சர்க்குலர் டைரக்ஷன். அப்போ தம்ப்நெயில் எதை சார் டீட்டெயில் கொடுக்குது, தம்ப்நெயில் டீட்டெயில் என்னங்க சார் அப்படி கேட்டேன்னா, இது வந்து உனக்கு அந்த தீட்டாவோட டைரக்ஷன். கிளியரா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா, தீட்டாவோட டைரக்ஷன் உனக்கு தேவைப்படும். சரியா? அப்போது மறுபடியும் புரிஞ்சுக்கோ. கர்ல் பண்ணுறேன், என்ன பஸ் இப்படி போகுது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா வெளியே. ஒரு பஸ் இப்படி போச்சுன்னா தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ த பிளேன்னு சொல்லுவாங்க. ரைட், அதை பற்றி இன்னொரு வீட்டில் சொல்லித்தரேன். பிஃபோர் தட் இந்த டேட்டாலாம் நோட் பண்ணிக்கோ.